ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரண்டை தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு புளி, நல்லெண்ணெய், அப்புறம் ஒரு பிரண்டை, ஒரு 100 கிராம் பிரண்டை, அப்புறம் கொத்தமல்லி, சீரகம், கடுகு, வெந்தயம். இதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு வெறும் சட்டியில் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிடணும். முதல்ல மல்லியை நல்லா கொஞ்சம் லைட்டாக சிவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு மறுபடியும் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். காயம் கொஞ்சம் போட்டுக்கிடணும். போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கலரில் வரும்போது இறக்கிடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். மறுபடியும் அதே சட்டியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி, அதாவது 1 கிலோ பிரண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300 கிராம் எண்ணெயாவது ஊற்றணும். இது நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த இஞ்சி பூண்டு முதல்ல வதக்கணும் லைட்டாக. அந்த வதக்கி அது நல்ல கொஞ்சம் கலர் மாறி வரும்போது அந்த பிரண்டையை போடணும். நீங்கள் வத்தல் போடணுன்னாலும் போடலாம், வத்தல் பொடி போடணுன்னாலும் போடலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சோண்டு வத்தல் பொடி, நான் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டிருக்கேன். நம்ம ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு எல்லாம் பார்க்கும்போது காரம் வேணும்னா மறுபடியும் காரம் சேர்த்துக்கலாம். புளியும் அதிலே போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். இன்னும் புளி கரைசல் மாதிரி நம்ம வதக்கி எடுத்து அரைச்சிட்டு மறுபடியும் புளி கரைசல் மாதிரி கரைச்சியும் ஊற்றிக்கலாம். 2 மெத்தேடு இருக்குது. கரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லை புளி அதிலே போட்டு. நம்ம பிரண்டை கம்மியாக தானே இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தான் நம்மளுக்கு புளி தேவை. அதனால் கொஞ்சோண்டு புளிங்கிறதுனால அதை அப்படியே கழுவி அதில் போட்டு அதிலே போட்டு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு, தேவைக்கு மட்டும் உப்பு கூட்டிட்டுனாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வரும் பேஸ்ட்டு மாதிரி. கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். ரொம்பவும் இதை நம்ம மையாக அரைக்கக்கூடாது. அப்புறம் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 கடுகு போட்டு, இந்த கடுகு பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோமா பிரண்டை, அதை போட்டு அப்படியே கிண்டணும். பிரண்டையை நம்ம துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இதேமாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். உடஞ்ச எலும்பை கூட ஒட்டு வச்சிருன்னு சொல்லுவாங்க பிரண்டை. அவ்வளோ ஒரு இதானது பிரண்டை. இப்போ வத்தல் பொடி போட்டு காணாததுனால கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம முதல்ல வச்சுருந்தோமா மல்லி, சீரகம் எல்லாம் வறுத்து அந்த பொடியை இப்போ கடைசியில் நம்ம இறக்க போகும்போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த பொடியை போட்டு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் எண்ணெய் காணாத கூட கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே இறக்கி வச்சிடணும். இதை பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை யாருக்காவது வேணும்னா எங்கள்கிட்ட போகணுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.